இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு எஸ் சூர்யா சார் சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி தாங்க. மாட்டுவாங்க ஆனால் மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது ரோஹிணிக்குங்க. ஆனால் இங்கே தங்கமயிலுக்கு மாட்டாமல் இருந்தாங்க, ஆனால் கச்சக்குன்னு மாட்டிக்கிட்டாங்க. எலி பொறிக்கில் போய் மாட்டினேன், அப்படியே எலி மாதிரி நல்லா, அதுவும் மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே போய் மாட்டலாமா, புருஷங்கிட்டே போயிட்டு தொக்கா மாட்டிக்கிறாங்க. வீடே அல்லோலப்பட்டுக்கிறது, ரொம்ப படுத்தி எடுத்துறாங்க. அப்போன்னு ஆத்தாலும் என்னடா அந்த பிள்ளையை போட்டு படுத்தி எடுக்கிற, யாருமே தான் பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவாங்க, இவங்க மட்டும்தாங்க நியாயத்துக்காண்டி குரல் கொடுக்குறாங்க. பெத்த பிள்ளையா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, ஏன்டா அந்த பிள்ளையை போட்டு படுத்துற அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மயிலக்காவோட பர்ஃபார்மன்ஸ், ஐயோ உங்கள் பிள்ளைய பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஒரு எல்லைக்கெல்லாம் யாரு கூடயே தொடர்பு இருக்குது, என்னென்னமோ சொல்லுது அந்த பிள்ளை, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆனால் மாட்டிக்கிறது அந்த பிள்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது. எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, போட்டு ஒட்டச்சிடாரு, அடித்து நொறுக்கிறாரு. இதுக்கு மேலே இவன் இந்த வீட்டில் இருக்கவே வேணாம், எனக்கு வேணாப்பா அப்படிங்கிறாங்க. அவள் அப்பன் ஆத்தாளுக்கு போன போடுறா அப்படிங்கிறாங்க. வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கே என் பொண்ணு, எங்கே என் பொண்ணு, ஐயோ என் பொண்ணை இப்படி படுத்தி எடுத்துட்டிங்களா, இப்போ என்ன அவளுக்கு என்ன தெரியும், அவளை போட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஓவராக ஆடுதுங்க பாக்கியம். உடனே பார்க்குறாங்க, என்ன என்ன நினச்சிட்டு இருக்க, பண்ணினதெல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம், என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேச, இப்போ என்ன பண்ணிவிட்டோம், படிப்பு கொஞ்சோன்னு 12வது படிச்சிருந்தா அவ்வளோதான், உங்கள் பிள்ளை மட்டும் ஏன் எவ்வளோ நிறைய படிச்சிருக்காரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே பாருமா எங்கள் பிள்ளை என்ன படிச்சுன்னு நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம்ல, ஆனால் நீ சொல்லலைல, இங்கே பாயிண்ட்டே படிப்பு கூடவா கம்மியான்னு இல்லை, ஏன் உண்மையை சொல்லலை, உண்மையை ஏன் மறைச்சிங்க, அதுதான் இப்போ பாயிண்ட்டு. என்னம்மா ஒரு 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு 3 பொய் தானே அப்படின்னு சொல்ல, என்னது 3 பொய்யா, 2 பொய் தானே அப்படின்னு சொல்ல, தங்கமயில் பார்க்குது, அம்மா என்னம்மா, ஓ 2 பொய்யா, ஐயோ நான் வேற மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்ல, என்னமோ இருக்குமா அம்மா, இவங்க 3 பொய்ன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு வயசு வித்தியாசமும் படிப்பும் 2 வித்தியாசம், 2 தான் இப்போ தெரிஞ்சிருக்கு, இன்னொன்று 3வது என்ன சொல்லுங்க அப்படின்னு படுத்தி எடுக்கிறாங்க. இல்லை நான் 1 2 அப்படி சொன்னேன், இல்லை 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கத்துது. ஆனாலும் சரவணை விடலை, ரொம்ப படுத்தி எடுக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே, இங்கே பாருங்கள் என் பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் பிள்ளை அப்படி உங்கள் வீட்டுக்கு என்ன குறை வச்சா அப்படின்னு தூம்னு குதிக்கிறாங்க. இப்போ நகை மேட்ரு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்க சரவணை விடவே மாட்டேங்கிறாரு. 3வது விஷயம் என்னன்னு சொல்லு, நீ சொல்லிட்டின்னா நான் உன்னை விட்டுருவேன், மன்னிச்சிடுறேன், ஆனால் நாளை பின் அந்த 3வது விஷயம் தெரிஞ்சு அப்புறமா என் கோவத்தை பார்க்காத தங்கமேலு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, மாமா நான் சொல்லிட்டா என்னை விட்டுருவியா மாமா. உடனே அவங்க ஆத்தாக்காரி பார்க்குது, ஏய் அதெல்லாம் விட்டுடி, ஏண்டி விடுடி அப்படின்னு சொல்ல, அம்மா நீ சும்மா இருமா, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவருக்கு பொய் தான் பிடிக்கலம்மா, மற்றபடி நான் என்ன பண்ணாலும் உண்மையை சொல்லிட்டு அவர் ஏற்றுக்குருவார்மா, அதனால நான் உண்மையை சொல்ல போகிறேன், ஏன் சொல்லாதடின்னு சொல்ல, அப்போ ஏதோ பெருசாக ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ராஜி மீனா, அக்கா பேசாமல் இருக்கா, தெரிஞ்சால் மாட்டிக்குவக்கா, இல்லைம்மா நான் சொல்லிடுறேன், இதில் என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு, மாமா நான் இப்போ உங்களை நம்பி சொல்கிறேன் மாமா அப்படின்னு சரவணனை கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி மவளை அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்லிட்டா என்னை மன்னிச்சிடணும், நான் மன்னிக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு எங்கள் அம்மா அப்படிங்கிற கையை பிடிக்கிறாங்க. அம்மா நீ கையை விடுமா, இனிமேல் நான் நீ சொல்கிற பொய்க்கெல்லாம் உடனே போக மாட்டேன் அப்படின்னுட்டு, எனக்கு எங்கள் அம்மா 80 பவுன் நகை போட்டாங்கல்ல, சரி இப்போ என்ன 80 பவுனே அவங்களே வச்சுக்கிட்டாங்களா, ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அது அப்படிங்கிற ராஜி மீனா பார்க்குறாங்க. 80 பவுனை நீ கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறதுலாம் பல்ல காமிக்கிறனாக அப்படின்னு இதுங்கெல்லாம் பேசிக்குதுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சொல்லுடி அப்படின்னு கத்துறாரு. அது 80 பவுனுமே பித்தளை நகைமாமா, அப்படியே இடி விழுந்துருது அப்படின்னு அப்படியே ஆளாளுக்கு சரிகிறாங்க. ராஜி மீனா மட்டும் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னது பித்தளையா அப்படிங்கிற, ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறது பாக்கியம். சொல்லாதடின்னு கேட்டாளா, இப்போ அவளுக்கு என்ன தெரியவா போகுது, இந்த 2 பொய்யோடு முடிஞ்சிருக்குமே, ஐயோ அப்படிங்கிற பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கோமதி வர, பாண்டியன் இடி விழுந்து போகுது. அப்போ தான் பார்க்குறாங்க, ஆமாம் 8 பவுன் நகை தான் உண்மையானது, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரவண செம்ம கோவம் வருது. அப்படியே அம்மா பார்த்தீங்களாம்மா, சரியான பித்தலாட்ட குடும்பமா, இவன் எனக்கு வேணாம்மா, இவளை அடித்து துரத்துங்கம்மா. மாமா நீங்கள் தானே சொன்னீங்க நான் உண்மையை சொல்லிட்டா ஏற்றுக்குவேன்னு, என்னை மன்னிச்சிருவேன்னு, நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு சொன்னேன், ஆனால் ஏற்றுக்குவேன்னு சொல்லலை, இப்போ நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் கிளம்பு அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிட்டா என்னை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு உனக்கு ஆசை வேறு இருக்கா, ஏற்றுக்கிறதுமா ஏற்றுக்க கூடாதாங்கிறது எனக்கு இப்போ முடிவு பண்ண முடியாது, உன் மூஞ்சியில் நான் முழிச்சா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், நீ போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே ராஜி மீனா மட்டும் அப்படியே நிற்கிறாங்களா. கதிர் பார்க்குறாரு, பக்கத்தில் வராரு, என்ன ராஜி
அண்ணி நீங்கள் 2 பேரும் ஒரு அதிர்ச்சியும் கொடுக்காம இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறோம், நகை விஷயத்தில் நீங்கள் பேசாமல் நிற்கிறீங்க, முன்னாடி இந்த 2 பொய்க்கு மட்டும் அப்படின்னீங்க அப்படிங்கிற ராஜி மீனா பார்க்குறாங்க. தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, இது என்ன இருக்குது, பொய் சொல்லிட்டாங்க, இதில் போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பேசாமல் இருக்கோம் தம்பி, மற்றபடி எங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன் ராஜிம்மா? ஆமாக்கா அக்கா, நான் கதிர்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். ஏய் பேசாமல் இருடி, நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. இந்த உண்மையெல்லாம் ராஜி மீனாவுக்கும் தெரியும். போட்டாலே ஆப்பு தலையில் தூக்கி வச்சுட்டாளா? அக்கா பத்தியிலக்கா, நானே உண்மையை சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் நல்ல பேராவது எடுத்துருந்துருப்போம். அந்த பாரு தங்கமயிலக்கா நம்மளையும் கோத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, என்னது தெரியுமா அப்படின்னு ஒரு கதிர் பார்க்குறாரு. கோமதி பார்க்குது. ஏண்டி நீங்களும் எங்ககிட்ட மறைச்சிட்டீங்களா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை அத்தை, நம்ம அரசி விட்டு பிரச்சனை பெருசாக இருந்துச்சு, அப்போதைக்கு நான் எப்படி உண்மையை சொல்கிறது? அப்போ தான் காலில் விழுந்து அழுது கெஞ்சி கேட்டாங்க, எனக்கிட்ட நகையெல்லாம் இல்லை, நாங்கள் ஏழை கஷ்டப்படுறோம்னு. ஒரு கஷ்டப்படுற பொண்ணு நமக்கு கூட பிறந்த அக்கா வந்தால் நம்ம எப்படியா விடுவோம்? நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால் விட்டுருவோமா? அதனால தான் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க கதிர். ஏண்டி என்கிட்ட கூட மறைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்குது. அடி பாவீங்களா, உண்மையை மறைச்சிருக்கீங்களா அடி அப்படி சொல்ல. அத்தை விடுங்கத்த, பாவம் மயிலக்கா நம்ம வீட்டில் நல்லபடியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. பார்த்தா முடியவே முடியாது. ஏண்டி நீங்களும் மறைச்சிட்டியா, உங்கள் கூட பேசவே மாட்டேன்டி. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. அம்மா அதை விடுங்கம்மா, எனக்கு இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்கம்மா, அனுப்புங்கம்மா, இவங்க ஆத்தா கூட போகட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க. பாக்கி என்ன பண்ணுது, புருஷனை கஞ்சாட காமிக்குது. அப்படிங்குது, கழுத்தை காமிக்குது, நாக்க வெளியில் துருத்துது. என்ன சொல்கிற, ஐயோ போறியா அப்படின்னு ஃபேனையும் காமிக்குதா. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஃபேனே இல்லையடி, இந்த உத்தரம் இருக்கியா, உத்தரத்தில் போ அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அங்கே ஒரு சேலை மாதிரி ஒன்று கிடக்குது. அதை எடுத்துட்டு, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு இந்த வீட்டில் வாழ்க்கை இல்லைன்னா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த துணியை எடுக்கிறாரு. வேணாம் இந்த துணி வேணாம், கயிறு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கயிறு எடுத்து மேலே மாட்டிடுறாரு. கழுத்தையும் கொடுக்க போகிறாரு. ஐயோ என் புருஷன் என் பிள்ளைக்காண்டி உயிரோடுறாருன்னு கத்துறாங்க. கதிர் ஓடி போய் காப்பாற்றிறாரு. என்னம்மா இதெல்லாம், இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் பிள்ளையோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கி வந்துட்டு, நானும் இந்தமாதிரி உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சுக்க. உடனே தங்கமயில் என்ன பண்ணுது, நம்மளும் ஒரு பிளானை போடுவோம் அப்படின்ட்டு, அப்பா அம்மா எனக்கா நீங்கள் உயிரோடுன்னு, நான் உயிரோடு இருக்கிறனால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, அதனால் நானே என்னமாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓடி போய் கதவை சாத்துது. கதவை அரைகுறையாக சாத்திட்டு உள்ளுக்க ஓடுது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கதிர் தாங்க மெயினாக ஓடுறாரு. அப்புறம் ராஜி மீனா எல்லாரும் போகிறாங்க. அப்படியே பாண்டியனும் கோமதி மட்டும் இடி விழுந்து போனது மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஆத்தாலும் அப்படின்னு பார்க்குறாங்க. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே கதவை தொடடி தட்டிகிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்க. ராஜி மீனா வருது. லைட்டாக ஒரு தள்ளுது, புடக்குன்னு கதவு திறக்குது. என்ன கதிர் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை கதவை அண்ணி தாப்பா போட்டாங்கன்னு நான் மெதுவாக தட்டிக்கிட்டு இருந்துட்டேன். ஐயோ அப்படின்னு உள்ளுக்க போகிறாங்க. பார்த்தா அங்கே 1-2 மாத்திரைங்கள் எடுத்து அப்படியே டக்குன்னு வாய்க்கில் எடுத்து போட்டு முழுங்கிருது. பார்த்தா ஐயோ அக்கா என்னக்கா அப்படி பண்ணிட்டேன், அண்ணி எப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கல. ஐயோ எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு. மயக்கம் வருதோ இல்லையா, மயங்கி விழுந்துருது. எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என் புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாலே, என்னங்க நீங்கள் போலீஸுக்கு போன போடுங்க, இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படியே தூக்கி வாரி போடுது கதிருக்கு. அப்படியே என்னங்க இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எப்போ அப்படிலாம் பண்ணோம், அப்புறம் என் பிள்ளைக்கு வாழ்க்கை இந்த வீட்டில் இல்லைன்னா நாங்கள் ஏன் சும்மா விடணும், இப்போ உங்களோட பிரச்சனை என்ன, நகை பிரச்சனை தானே, நகை போலி ஆச்சு தானே, உங்கள் ஆத்தா கத்துது அப்படின்னு சொல்ல. என்னது கத்துறனா, என்ன பேசுறீங்க, அவள் விட்டு நகை கருப்பா சாப்பான்னு பார்த்துருப்போமா, பத்திரமா பேங்கில் வச்சு, அது கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு உங்கள் மகிட்டே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொய்யாமையான்னு கத்துறாங்க. பார்க்குறாங்களா, பாண்டியன் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு. அப்படி பார்க்குறாங்க. என்னப்பா அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு, அம்மா ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு மயங்கி விழுகுது. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. அப்பனே ஆத்தா இங்கே இருங்க, தயவு செஞ்சு இங்கே நிற்காதீங்க, போயிருங்க, இந்த பிள்ளை எங்கள் வீட்டு மருமக தானே, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், டே சரவணா வண்டி எடுறா அப்படிங்கல. அப்பா இவ வேணாப்பா, அவங்க அப்பா அத்தாவோட அனுப்புங்கப்பா, டே சொன்னால் கேளுடா, கேஸ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல. உடனே இங்கே கதிர் என்ன பண்ணுறாங்க, ஆமனே அப்படின்ட்டு வண்டியில் தூக்கிட்டு போய் போடுறாங்க. அப்படியே மயங்கி போய் கிடக்கு. நம்ம பிள்ளை ஆட்டம் காமிக்கிறா அப்படின்னு மயிலை பார்க்குது அவங்க ஆத்தா. மயில் அப்படி அப்படி கண்ணை காமிச்சிட்டு போகுது. அப்போ சும்மாதானா அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு என் மகன் என்ன பண்ணா, நீங்கள் தான் உள்ளுக்க போய் பார்த்தீங்களே அப்படின்னு மீனாகிட்டே ராஜிக்கிட்டையும் கேட்குறாங்க. பாக்கியம் அவங்க அங்கே இருக்கிற மாத்திரைங்களை அள்ளி சாப்பிட்ருக்காங்க. ஓ ஐயோ எத்தனை மாத்திரை சாப்பிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே நடிக்குது. ஆனாலும் நம்ம பிள்ளை ஒரு 2-3
3 தாயா போட்டிருப்பா, நடிக்கிறாயா, பரவாயில்லையா, என் பிள்ளைங்கிறத சாதிச்சிட்டா, இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஏய் அதெல்லாம் கிளம்பக்கூடாது, வா ஆஸ்பத்திரிக்கு நம்ம போவோம், நம்மளை வேணுக்குன்னு அவங்கள போட்டு திட்டுவோம், அப்போ தான் நம்மளை ஒதுக்குனாலும் நம்ம பிள்ளைய சேர்த்துக்குவாங்கடி அப்படின்னு பிளானை போடுதுங்க. என்ன ஃப்ரெண்ட், இதுங்கெல்லாம் இப்படி பண்ணுங்களா? உயிருக்கு மாச்சுக்கிறீங்களா என்ன? மானத்துக்கு அஞ்சு அதெல்லாம் அஞ்சாதுங்க. ஆனாலும் கதை இப்படியும் போகலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.